இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில இம்பார்ட்டண்ட் சென்டென்சஸ் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதை இங்கிலீஷில் எப்படி பேசுகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆஸ் யூ ப்ளீஸ் அப்படின்னு எப்போ சொல்ல போகிறோம்? உங்கள் விருப்பப்படி அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஆஸ் யூ ப்ளீஸ். அடுத்தது, சாரி கொஞ்சம் லேட்டாகிடுது அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னா, ஓ ஐம் சாரி, ஐ ஹவ் காட் எ பிட் லேட் அப்படி சொல்லலாம். என்னை மன்னிச்சிடுங்க, அதை எப்படி சொல்கிறது? அழகாக சொல்லணும்னா, ஐ பேக் யுவர் பார்டன், ஐ பேக் யுவர் பார்டன். கொஞ்சம் மெதுவாக பேசுகிறீங்களா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? வுட் யூ ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. கொஞ்சம் மெதுவாக பேசுகிறீங்களா அப்படிங்கிறத வுட் யூ ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. இதெல்லாமே உங்களோடது தான் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? இட்ஸ் ஆல் யுவர்ஸ். இது எல்லாமே உங்களதுங்கிறத இட்ஸ் ஆல் யுவர்ஸ். ஐயோ நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன், எவ்வளோ கைண்டாக இருக்கல் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, தட்ஸ் ஸோ கைண்ட் ஆஃப் யூ, தட்ஸ் ஸோ கைண்ட் ஆஃப் யூ. சார் தொந்தரவுக்கு மன்னிக்குங்கோ, தொந்தரவுக்கு மன்னிச்சிடுங்கோ அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ், சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். சார் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், எப்படி சொல்கிறது? சார் நைஸ் டு மீட் யூ, சார் கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம். சார் என்னால் முடிய செய்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட், ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். சார் உங்களுக்கு நீங்களே உதவி பண்ணிங்கோ, உங்களுக்கு நீங்களே உதவி பண்ணிங்கோ எப்படி சொல்கிறது? ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் செல்ஃப், ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் செல்ஃப். ஒருத்தர் நல்லா பண்ணினா அவளை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லலான்னா, வெல் டன் டியர் அப்படின்னு சொன்னால் அவளை மோட்டிவேட் பண்ணுறாப்புல இருக்கும். வெல் டன் டியர் அப்படின்னு சொல்லலாம். இதை செஞ்சிருவாங்களா அப்படின்னு யாரோ கேட்குறா, நிச்சயமா அப்படிங்கிறத அழகாக எப்படி யூசேஜ்னா, அஃப்கோர்ஸ் அப்படி சொல்லலாம், அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது கடவுள் புண்ணியத்தில் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? பை காட்ஸ் கிரேஸ், பை காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, அது எப்படி சொல்லலாம்? ஒண்டர்ஃபுல்னு சொல்லலாம். அமக்கலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒண்டர்ஃபுல்னு சொல்லலாம். அப்புறம் ஒருத்தனை மிரட்டுற, என்ன நினச்ச அப்படிங்கிறத ஹவு டேர் யூ அப்படின்னு கேட்கலாம். ஹவு டேர் யூ அப்படிங்கலாம். சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹரி அப், ஹரி அப், கம் ஃபாஸ்ட் அப்படி சொல்லலாம். சார் இது பண்ணிவிடுங்களா? ரெஸ்ட் அஷ்யூர்டு அப்படின்னு சொல்லலாம். இதை பண்ணிடுறேங்கிறத ரெஸ்ட் அஷ்யூர்டு அப்படின்லாம். அப்புறமா இதை பற்றி ஒன்றும் கவலையே இல்லை அப்படின்னு சொல்கிறான் சில பேர். இதை பற்றி கவலையே இல்லைங்கிறான். அதை எப்படி சொல்கிறது? டஸ் நாட் மேட்டர், டஸ் நாட் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா அப்படியா அப்படின்னு எப்படி கேட்குறது? இஸ் இட் அப்படியா அப்படிங்கிறத யாரோ ஒரு விஷயம் சொல்கிறா, அப்படியா அப்படின்னு கேட்குறது இஸ் இட் அப்படின்னு கேட்கலாம். எவ்வளோ கஷ்டமாக இருக்க மனசுக்கு அப்படிங்கிறத ஹவு டிஸ்கஸ்டிங், ஹவு டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா இதை பண்ணிவிடுவியாப்பா அப்படிங்கிறப்ப எப்படி சொல்லலான்னா, எஸ் பை ஆல் மீன்ஸ், எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸோடு பண்ணிடுறேங்கிறத சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? எஸ் பை ஆல் மீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு நிச்சயமாக வந்துருப்பா, நாளைக்கு நிச்சயமாக வந்துரு, அதை எப்படி சொல்லலாம்? டூ கம், டூ கம் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். சரி அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது லெட் இட் பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், like my channel, subscribe to my channel, yes by it should have, share with your friends to watch quality videos.
like this channel and subscribe immediately to get the videos to you on the spot as soon as the videos are posted. Thank you. Thank you.